நம்ம எல்லாருக்குமே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி நாம் வெளியில் போய் சாப்பிடும்போது 2 டிஷ் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோம். ஒன்று பிரியாணி, இன்னொன்று நம்ம பட்டர் சிக்கன் தான். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் வீட்டிலேயே எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இங்கே 1/2 கேஜ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு, இங்கே நான் சீ சால்ட் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கெட்டியான தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பீனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் இங்கே மேரினேஷனில் யூஸ் பண்ணலாம். இது இப்படியே 30 நிமிஷத்துக்கு மேரினேட் ஆகட்டும். இப்போ நாம் கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இதை நல்லா பெரிய சைஸ் துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 to 15 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை வதக்கிட்டு இதை ஆற வச்சு நல்லா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நாம் பட்டர் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை விட்டு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணி நம்ம இப்போ இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் டு சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களோட அடுப்பு. எண்ணெய் ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டாதான் உங்கள் பேனில் நம்மளோட சிக்கன் அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம இதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இதை இப்படி தனியாக எடுத்துக்கிட்டு இப்போது அதே கடாய் இல்லை பேனில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, பட்டர் உருகினதும் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா, திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே முழுசாக பட்டர் மட்டுமே யூஸ் பண்ணல, இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் இது 2த்தையும் சேர்த்துருக்கேன். இப்போது கிரேவிக்கான மசாலா, இந்த மசாலாக்கேற்ற கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி தூள், மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. நாம் இங்கே முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறனால இந்த கிரேவி ரொம்பவே ஸ்வீட்டிஷ் ஃப்ளேவர் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கான உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கஸ்தூரி மேத்தியும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 10 முந்திரியை பாலில் ஊற வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிக்சர் ஜாரை வாஷ் பண்ண தண்ணியை தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி கொடுக்கறதுக்கு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சிக்கன் நம்ம செஞ்ச அந்த கிரேவியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சான்னு நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கணும். நம்ம வீட்டிலே தயார் பண்ண அந்த ஃப்ரெஷ் க்ரீம், அதுதான் அந்த முந்திரியும் பாலையும் அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போது எண்ணெயில் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி. நீங்கள் ஸ்டோர் ப்ராட் க்ரீம் கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பட்டர் சிக்கன் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் ஆகி தான் இருக்கும். நீங்களும் இந்த பட்டர் சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த பட்டர் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர் சிக்கனுக்கான ரெசிபி, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எக்ஸாக்டாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் பட்டர் சிக்கன் வந்ததான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video.